ஆண்டிப்பட்டி அருகே சமூக நீதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வைக்கப்பட்ட பெயர் பலகையை வர்ணம் பூசி அளித்த TNT மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகளின் பெயரை சமூக நீதி என்று பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கள்ளர் சீரமைப்பு மாணவர் விடுதியில் சமூக நீதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பெயர் பலகை அமைக்கப்பட்டது. இதனை கண்டித்து பெயர் பலகை மாற்றப்பட்ட விடுதிக்கு சென்ற TNT மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த கள்ளர் சமூகத்தினர் சமூக நீதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை வர்ணம் பூசி அளித்து ஆரவாரம் செய்தனர். மேலும் மாணவர் விடுதிக்கு முன்பாக நின்று விடுதி பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு சமூக நீதி பெயர் மாற்றம் அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று கோஷமிட்டனர். இந்த சம்பவம் அரசு மாணவர் விடுதி வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளியில் முன்னறிவிப்பு இன்றி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் யுவராஜ் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில் முன்னறிவிப்பு இன்றி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களிடம் நேரடியாக பேசிய அமைச்சர் விடுதி வசதிகள், உணவு, ஆசிரியர்களின் அணுகுமுறை மற்றும் மாணவர்களின் மனநிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர் பயின்று வந்த வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஊக்கமளிக்கும் உரை போன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மங்களூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு திட்ட முகாமை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மங்களூர் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். மேலும் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்புக்கும் நிதி காசோலை வழங்கினார். இந்த முகாமில் மங்களூர், மலையனூர், புத்தூர், கச்சிமயிலூர் ஆகிய ஊர்களில் இருந்து கலந்து கொண்ட பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தங்களது மனுக்களை கொடுத்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் 1 மாதத்திற்குள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இந்த முகாமில் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் விஷ்ணுபிரியா, வேப்பூர் தாசில்தார் செந்தில் வேலன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் கவின் கடந்த மாதம் 27ஆம் தேதி நெல்லையில் கொலை செய்யப்பட்டார். காதல் விவகாரத்தில் நடந்த இந்த கொலையில் பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய சுர்ஜித்தின் பெற்றோர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணாகுமாரி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்த நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சுர்ஜித்தின் தந்தை காவல் உதவியாளர் சரவணனை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 5 நாட்களுக்கு பின் கவினின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கவினின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவினின் உடலுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு அளித்த மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இளைஞரின் மருத்துவ செலவுகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் AP நந்தகுமார் ஏற்றுக்கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சதீஷ் என்ற இளைஞர் மனு அளித்தார். அப்போது இளைஞர் குறித்து கேட்டறிந்த திமுக மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான AP நந்தகுமார்
பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு பேட்டரி வண்டி கொடுக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். மேலும் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இளைஞரின் மருத்துவத்திற்கு 30,000 ரூபாய் கொடுத்து உதவியவர் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாக நம்பிக்கை தெரிவித்த சம்பவம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எத்தனை தடவை பார்த்தாலும் அது அவருடைய கொள்கை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் விளாங்குடி பகுதியில் நியாய விலை கடை, சிசிடிவி கேமரா, புதிய மாமன்ற அலுவலகம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் என மொத்தம் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிக்கலான சூழ்நிலையில் கூட நல்ல ஆட்சி தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் நல்லாட்சி தருவார் என்று மக்கள் நம்புகிறார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்றும் தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும், வருகிற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசியவர், ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எத்தனை தடவை பார்த்தாலும் அது அவருடைய கொள்கை எனவும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவருக்கு சொன்னதுங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம், மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க, எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் அதிமுக பக்கம். எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போகிறது. அதிமுக வெற்றி பெறணும், அதுக்கான உங்களுக்கு கூட்டணி பலம்ங்கிறது நான் தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பலம் இல்ல, உங்களுடைய வாக்கு எல்லாம் குறையுதுங்கிறது இருக்கு. உங்க பேரை மென்ஷன் பண்ணவா? இல்ல சார், நீங்க சொல்றது கருத்து சார். நான் தான் சொன்னேன், இது இந்த காலகட்டம் என்பது இன்னும் 6, 7, 8 மாசங்கள் இருக்கு தேர்தல். ஒரு வருஷம் முன்னாடியே பாஜகவோட சொல்றேன், அது அவங்க சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அந்த மாதிரி இணக்கமா வர்ற கட்சிகள் எங்க பொதுச் செயலாளர் உடைய அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவாரு, அதுக்கேற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக் கொள்வது வழக்கமான ஒன்று. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது காவலர்கள் மீது கைதிகள் தாக்குதல் முயற்சி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் சிறையில் இருந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை இன்று காலை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கில் ஆஜராக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அவர்களை காவலர் வாகனத்தில் சிறைக்கு திரும்ப அழைத்துச் செல்லும் போது காவலர்கள் கைதிகளை சற்று தள்ளி அமரச் சொன்னபோது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அருகிலிருந்த போலீசார் உடனடியாக தலையிட்டு கைதிகளை கட்டுப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் கோவில்பட்டி காந்தி மைதானம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தீப்பெட்டி மற்றும் கடலை மிட்டாய் கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தீப்பெட்டி தொழில் வளர பிளாஸ்டிக் லெட்டர் தடை செய்வதற்கு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தும் தமிழக அரசு நடவடிக்கை இல்லை என்று கூறிய அவர், மத்திய அரசிடம் இருந்து இது குறித்து வலியுறுத்தி பிளாஸ்டிக் லைட்டர் தடை செய்ய அதிமுக முயற்சி எடுக்கும் என்று உறுதியளித்து பேசினார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது மக்காச்சோளம் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீப்பெட்டி கடலை மிட்டாய் தொழிலுக்கு அதிகமான உதவிகளை அதிமுக அரசு செய்யும் எனவும் வாக்குறுதி அளித்தார். பிரதமரை சந்திக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் கேட்டிருந்தால் நானே ஏற்பாடு செய்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜகவின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
மோடியை சந்திக்க அனுமதி தரவில்லை என்பதால் தான் வெளியேறினாரா என்ற கேள்விக்கு என்னிடம் சொல்லியிருந்தால் நானே வாங்கி தந்திருப்பேன் என்று விளக்கமளித்து பேசினார். மேலும் இபிஎஸ்ஸின் அழுத்தத்தால் தான் ஓபிஎஸ் வெளியேறினாரா என்ற கேள்விக்கும் அப்படி ஒன்றுமில்லை என்றும் மறுப்பு தெரிவித்தார். போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் ஓபிஎஸ் இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னங்க இபிஎஸோட அழுத்தத்தினாலதான் ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டாரு. அப்படி ஒன்றும் அறிக்கை வெளியிட்ட பிறகு அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்? இல்ல, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். நான் போன்ல பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இல்ல, அது அவங்கள்ட்ட தானே கேட்கிறேன். இல்ல, நீங்க என்ன வரல, உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே, எப்படினாலும் அவர் வெளியே போறது இல்ல. அதாவது கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதுங்கிறது அதுக்கு நான் கருத்து சொல்றேன். மஞ்சமேடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் தவறி விழுந்ததில் பின்னால் வந்த கல்லூரி பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மஞ்சமேடு பேருந்து நிலையம் அருகே நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துள்ளார். அப்போது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து இளைஞரின் மீது ஏறி இறங்கியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. திருப்பத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண் மீது சரமாரியாக தாக்கிவிட்டு செல்போனை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆரியப்பன் நகர் பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி பஷீர். இவரது மனைவி ரேஷ்மா வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் உள்ளே சென்று பார்க்கும்போது மர்ம நபர் அருகில் இருந்த இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு செல்போன் மற்றும் சைக்கிளை திருடிக் கொண்டு செல்ல முயன்றுள்ளார். அப்போது அலறல் சத்தம் கேட்கவே அக்கம் பக்கத்தினர் மர்ம நபரை துரத்தும் போது சைக்கிளை போட்டுவிட்டு மர்ம நபர் தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபரை தேடி வருகின்றனர். உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நீதிபதி முன்னிலையில் அவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையில் சின்னார் பகுதியில் அமைந்துள்ள கேரளா மாநில சோதனை சாவடியில் சிறுத்தைப்பல் வைத்திருந்ததாக குருமலை சென்டிமெண்ட் பகுதியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கேரளா வனத்துறையினர் பிடித்து தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் உடுமலை வனச்சரக அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கழிவறையில் அவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவரது உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாகவும் தங்களுக்கு உரிய நீதி வேண்டும் என மாரிமுத்துவின் உறவினர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கஸ்டடி மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து மாரிமுத்து உடலின் உடற்கூறாய்வு சோதனை நீதிபதி நித்யகலா முன்னிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. மேலும் சோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதியிடம் இந்த வழக்கில் SC/ST பிரிவையும் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நத்தம் அருகே திருநங்கையை உடன் பிறந்த தம்பியை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகர் பகுதியில் வசிப்பவர்கள் ஆறுமுகம் கீதா தம்பதி. இவர்களுக்கு மணிகண்டன் என்ற சமந்தா, அமர் என்ற அமர்நாத் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் மணிகண்டன் என்ற சமந்தா கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு தனக்கு ஏற்பட்ட உடல் மாற்றம் காரணமாக திருநங்கையாக மாறிய நிலையில் வீட்டை விட்டு திருநங்கைகளோடு வசித்து வருகிறார். இதற்கிடையில் சமந்தா இன்ஸ்டாகிராமில் தனது ரீல்ஸ் வீடியோக்களை பதிவு செய்துள்ளார். இதை பார்த்த சமந்தாவின் தம்பி அமர்நாத்
அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் சமந்தா தனது தம்பிக்கு பண உதவிகளும் செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இன்ஸ்டாகிராமில் அமர்நாத் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சமந்தாவின் வீடியோவை பார்த்துவிட்டு அமர்நாத்திடம் இது பற்றி கேட்டுள்ளனர். உறவினர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமர்நாத் மன வருத்தத்தில் இருந்து வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் சமந்தா நத்தம் பகுதியில் நடந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். அப்போது அமர்நாத்தை தொடர்பு கொண்டு தான் நத்தம் வந்திருப்பதாகவும் உன்னை சந்திக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இதை கேட்ட அமர்நாத் சந்திக்க சம்மதம் தெரிவித்ததோடு நேரில் சென்று சந்தித்துள்ளார். அவரை சந்தித்த பின் பக்கத்தில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சமந்தாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சமந்தாவை தகவலின் பெயரில் மீட்ட சக திருநங்கைகள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து சமந்தா அளித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதிமுகவில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் அண்ணா பிறந்த நாளுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் தெரிவித்தார். மதிமுகவில் கடந்த 4 வருடங்களாக அதன் தலைவர் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. இது குறித்து இரு தரப்பினரையும் சமரசம் செய்து வைத்த நிலையிலும் இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் துரோகி என வைகோவால் குற்றம் சாட்டப்பட்டார் மல்லை சத்யா. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் மல்லை சத்யா மலர் மாலை அணிவித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நீதி கேட்டு சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தினை அறிவித்தார். இதில் கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து துரை வைகோ தலைமையேற்ற பின் ஜனநாயகம் என்பது மதிமுகவில் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் செப்டம்பரில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெறும் அறிவிப்பு உள்ள நிலையில் தன்னை தொடர்ந்து புறக்கணித்தால் அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திற்கு பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஷூமோட்டோ என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு தனியாகவே நீதிமன்றம் விசாரிக்கின்ற காலகட்டங்கள் உண்டு. மனித உரிமைகள் விசாரிக்க வேண்டிய காலகட்டத்தில் அவருடைய மரணம் அப்படியே மௌனமானது ஏன் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. எனவே கணேசமூர்த்தி அவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். 2 தொகுதிகளை பெற்றிருந்தால் கட்சியோட அங்கீகாரம் கிடைத்திருக்கும். தன்வினை தன்னை சுடும், ஓட்டாப்பம் வீட்டை சுடும் என்பதை போன்று துரையின் சுயநலத்திற்காகவே ஒரே தொகுதி வாங்கி ஒரே வேட்பாளர் என்று என்ன காரணத்தினால் கட்சியின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இப்போது அந்த அங்கீகாரத்தை நோக்கிதான் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொண்டருடைய மனநிலையை தயார்படுத்துகிறார்கள். நாங்கள் அங்கீகாரம் வழங்குவதற்காகவே அதிக தொகுதிகளை கேட்கிறோம் என்பது அங்கீகாரம் கேட்பது அங்கீகாரத்திற்காகவே அதிக தொகுதி அல்ல. மத்திய அமைச்சர் ஆவதற்கு பாஜகவுடன் செல்வதற்கு இந்த நகர்வுகளை துரை மேற்கொள்கிறார் என்பதுதான் அனைவரும் அறிந்த செய்தியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். திருவண்ணைநல்லூர் அருகே பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே எரலூர் ஊராட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்கள் கிராமத்திலிருந்து திருவண்ணைநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இன்று திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி விழுப்புரத்திலிருந்து எரலூர் வழியாக திருவண்ணைநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துக்கு மலர் தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி இந்த அரசு மக்களுக்கான அரசு என்றும் மக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சின்னமனூர் அருகே வாழை நாரிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கையான முறையில் தயாரித்து ஜமீன் பிரபு என்பவர் விற்பனை செய்து அசத்தி வருகிறார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கரிச்சிப்பட்டி கிராமத்தில் கவின் எக்கோ கிரீன் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தை ஜமீன் பிரபு என்பவர் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளாக வாழை மரத்தில் வீணாக்கும் வாழை மட்டைகளை வைத்து 100% இயற்கையான முறையில் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து சாதனை படைத்து வருகிறார். வாழை நாரிலிருந்து மிதியடி, டேபிள் மேட், பெண்கள் பர்ஸ், சமையல் கூடை, பூக்கூடை உள்ளிட்ட பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்து வருகிறார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் வாழை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் இயற்கையான முறையில் உள்ளதால் ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். வாழை மரம் வேஸ்ட் ஆகிடும், தீ வச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழை மரங்களை விவசாயிகளுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணி
அதுலேருந்து வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஸோ எங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வாழை நார்லேருந்து பேக்ஸ் பண்ணுறோம், பேஸ்கெட்ஸ் பண்ணுறோம், அது மாதிரி விண்டோ ஸ்க்ரீன்ஸ், டேபிள் ரன்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். எங்கள் பொருளில் வந்து எஸ்பெஷலி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த வாழைநார் பொருட்களில் உங்களுக்கு இந்த வாழைநார் பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது, லெதர், பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக மக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதை வந்து தீயிட்டு கொளுத்துறோம் அப்படின்னா அது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ உள்ள ஒரு மெத்தடாக ஒரு பொருளாக அந்த பொருள் இருக்குது. கோவை 1998 குண்டுவெடிப்பை தழுவி எடுக்கப்பட்ட பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிரட்டல் வருவதாக அத்திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆதவா ஈஸ்வரா கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். 1998 கோவையை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் பாய் ஸ்லீப்பர் செல். இத்திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் 8 தமிழகத்தில் திரையிடப்பட உள்ளது. இந்நிலையில் அத்திரைப்படத்தில் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ஆதவா ஈஸ்வரா பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிரட்டல் வருவதாக கூறி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாகவும் திரைப்படம் தொடர்பாகவும் கோவை காவல்துறையினர் சார்பாக தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இத்திரைப்படம் தொடர்பாக போன் காலில் மிரட்டல் விடுவதாகவும் அதன் காரணமாக கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு இங்கே வந்து கமிஷனர் சார்ட்ட லெட்டர் கொடுக்க வந்தேன். ஸோ எனக்கு நிறையா த்ரெட்டனிங் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அன்வான்டான கால்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர். ஆமாங்க. ஒரு சார்பப்பட்ட ஒரு ஆளுக்கு கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காங்க, படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணிடுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் அட்டென்ட் பண்ணுறது ஒரு கால் வந்ததுங்க. அப்புறம் நான் அட்டென்ட் பண்ணுறதில்ல. அப்புறம் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணார்ல சாருக்கும் அவருக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. என் நம்பர் எப்படி கிடச்சதுன்னு தெரில, பட் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி எதுக்காக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான படங்கள் இது கிடையாது. ஆக்சுவலி என்கொயரி பண்ணாங்க, என்னென்ன என்கொயரி பண்ணாங்க, என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தை பற்றியான ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டாங்க. ஸோ யாராவது ரியல் கேரக்டர்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா, ஏன்னா இது சென்சிட்டிவான இஷ்யூனால இந்த படத்தில் யாரை பற்றியும் நம்ம பேசல. 98 பிளாஸ்ட்டை பற்றி எதுவுமே நம்ம காமிக்கல. 98ல் ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது. பட் அதுக்கும் இந்த பாம் பிளாஸ்ட் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பட் ஆனால் பாய்ன்னு சொல்லி ஆமாம், நான் அன்றைக்கே சொன்னேன்ல, பாய்னா இப்போ லைக் ஜீன் கூட நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் கூப்பிட்றாங்க. அது மாதிரி ஒரு ஹெட்டை பாய்ன்னு கூப்பிட்றாங்கல்ல, அவ்வளோதான், சிம்பிள். சிவகங்கை அருகே விவசாயியின் தலையை வெட்டி தனியாக இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற வழக்கில் ஏவும் குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சோனைமுத்து. இவரது குடும்பம் மதுரையில் வசித்து வரும் நிலையில் இவர் மட்டும் தனியாக 7 ஆண்டுகளாக நாட்டார்குடியில் தங்கி விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 20 பிற்பகலில் வீட்டு திண்ணையில் சோனைமுத்து அமர்ந்திருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சோனைமுத்துவை அரிவாளால் வெட்டி தலையை மட்டும் எடுத்து சென்று தப்பியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விவசாயி சோனைமுத்துவை கொலை செய்தது நாட்டாக்குடியை சேர்ந்த சமயதுரை மற்றும் சிங்கமுத்து என்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் 2வது குற்றவாளியான சமயதுரையை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் சிங்கமுத்து கடந்த 2 வாரங்களாக தேடி வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வரதட்சணை கேட்டு தன்னை அடித்து கொடுமைப்படுத்திவிட்டு திருமணமான பெண்ணை 2வதாக திருமணம் செய்த கணவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த மெக்ராஜ் என்பவருக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சலாம் புகாரி என்பவருக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்று தற்போது ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் சலம் புகாரி தனது மனைவியிடம் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். இதனால் பெரியகுளத்தில் உள்ள தனது தந்தை வீட்டில் மெக்ராஜ் வசித்து வந்துள்ளார். இதனிடையே சலம் புகாரி கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான தஸ்னிம் என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் மெக்ராஜ் தனது கணவர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார்.
இதனால் கணவர் சலம் புகாரி மற்றும் தஸ்னீம் ஆகியோர் தன்னை கடுமையாக தாக்கி வீட்டிலிருந்து 37 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை எடுத்து சென்று விட்டதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேதனை தெரிவித்தார். எனவே தனது கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தார் மீதும் தஸ்னீம் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து தனது நகை பணத்தை மீட்டு தரும்படி கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.